வணக்கம் அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். இது மக்களின் கேள்விக்கான நேரம். கேள்வி யார் கேட்கறது? தமிழ்மணி, தருமபுரிலேருந்து வரேன். தேர்தலில் நல்லவனா தேர்ந்தெடு மக்களை குறை சொன்னீங்க. தேர்தல் நல்லவனா இருந்தால் நல்லவனா கெட்டவனா 2 பேர் இருந்தால் யாருன்னா ஒருத்தராக தேர்ந்தெடுக்கலாம். 2 பேருமே கெட்டவனாவே இருந்தால் எப்படி நாங்கள் தேர்ந்தெடுக்க முடியும்? சரியான ஒரு கேள்வி கேட்டீங்க. உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும். எடுத்த உடனே 100% யோக்கியம் நம்மால கண்டுபிடிக்க முடியாது. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லெசர் ஈவில். குறைந்தபட்ச தீமையை நீங்கள் தேர்ந்தெடுக்க துவங்கி விட்டாலே கொஞ்சம் கொஞ்சமாக முழுமையான நன்மை அதிலே போய் முடியும். நாம அப்படி இல்லை. நான் சொல்வது மக்களை குறை சொல்வதல்ல. நான் என்னையே அதற்கு உதாரணமாக சொன்னேன். நான் தேர்தலில் இருக்கிற போது இப்படி வாக்கு கேட்டேன். எப்போது 1 கோடி ரூபாய் செலவு செய்து ஒரு கவுன்சிலர் தேர்தலில் இருக்கிறானோ, 5 கோடி ரூபாய் செலவு செய்து பாராளுமன்றத்திற்கு இருக்கிறானோ, அவனுக்கு இந்த மக்கள் ஓட்டு போட வேண்டாம், ஆளே பார்க்க வேண்டாம். எவன் அதிக செலவு பண்றானோ அவனுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு மக்கள் அந்த ஒரு அளவுகோலுக்கு வந்து விட்டாலே எல்லாமே சரியாயிரும். இந்த 64 வயதுல கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளுக்கு மேல முழு நேர அரசியல் இருந்திருக்கு. எங்க ஊர்ல நாளைக்கு தேர்தல் நான் நின்று மெட்ராஸ்ல இருக்க குஷ்பு என்னை எதிர்த்து நின்னா எனக்கு டெபாசிட்டே போயிடும். இந்த யதார்த்த நிலைமை இருக்கிறது. இதற்கு காரணம் என்ன என்பதை வாக்காளர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டாலே இந்த ஜனநாயகம் நெறிப்படும், இந்த நாடு வளம் பெறும். அவ்வளவுதான். நன்றி மாமா, நன்றி. என் அன்பு மக்களே, நான் தம்பி என்கிற ஒரு திரைப்படம் எடுத்தேன். அதில் ஒரு கவிதை வைத்தேன். லஞ்சம் வாங்கினேன், கைது செய்தார்கள், கொடுத்தேன், விடுதலை செய்தார்கள் என்று அரங்கம் அதிர்கிற அளவுக்கு கரவொலி. லஞ்சம் வாங்குவதும் கொடுப்பதும் குற்றம் என்று சட்டம் இருக்கிறது. ஆனால் அது செயலில் இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. இவர் ஊழல் செய்கிறார், இவர் லஞ்சம் கேட்கிறார், இவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொன்னால் அதற்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட தேசத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். என் அன்பு மக்களே, ஊழலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக மரணத்தை முன்னிறுத்தி சாகும் வரை பட்டினி போராட்டத்தை முன்னெடுத்தார் பெரும் மதிப்பிற்குரிய பெருமகன் அண்ணா ஹசாரே அவர்கள். பயனற்று போனது. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது என் உறவுகளே, ஊழலை உண்ணாவிரதமிருந்து ஒழிக்க முடியாது, உளமாற உணர்ந்துதான் ஒழிக்க முடியும். அதைத்தான் அரங்கத்தில் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த அறிஞர் பெருமக்களும் தலைவர் பெருமக்களும் கூறினார்கள். எனவே ஊழல் செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன் என்ற உள்ள உறுதியோடு இளைய புரட்சியாளர்கள் உருவாகி வர வேண்டும். அப்படிப்பட்ட இளைய புரட்சியாளர்களை உருவாக்குகிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். என் அன்பு உறவுகளே, எங்கள் ஊர் கருப்பு சாமிக்கு கோபம் வந்தது. களவாடிய பணத்தை எல்லாம் கருப்பு பணம் கருப்பு பணம் என்று, ஏண்டா என் பெயரை கெடுக்கிறீர்கள் என்று கருப்பு சாமிக்கு வந்த கோபம் நம் ஒவ்வொருவருக்கும் வரவேண்டியது பொறுப்பு சாமி, பொறுப்பு சாமி. மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களோடு இணைகிறேன் என் அன்பு உறவுகளே. அதுவரை உங்கள் அனைவருக்கும் எனது புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். மக்கள் முன்